பிரைஸ் த லார்ட். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மிகவும் பரிசுத்தமுள்ள நாமம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேளையில் மகிமைப்படட்டும். பிரியமுள்ள தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு மனதோடு 2020 டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி நம்முடைய உபவாச ஜெபத்தின் 3வது நாள். ஆமென். இந்த நாள் காலையில் நாம் எழுந்து தேவனை ஆராதிக்க ஆமென் சர்வ வல்லமையுள்ள தகப்பன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காய், நல்ல நாளுக்காய் நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இது ஓய்வு நாள் இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் சந்தோஷப்பட, நாம் தேவனை ஆராதிக்க, நாம் துதிக்க நமக்காய் ஆயத்தப்படுத்தப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் தேவனை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். சந்தோஷமாக தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. கடந்த பகல் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்த தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம். ராத்திரி நல்ல தூக்கத்தை கொடுத்தார், அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த காலையில் ஆமென் ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் சந்தோஷத்தோடும் நிம்மதியோடும் நம்ம எழுந்திருக்க செய்த இந்த நாளை காண செய்த தேவனுக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு துதிப்போம். கைகளை உயர்த்தி தேவனை ஆராதிப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் நாம் சந்தோஷமாய் அவரை கூப்பிடுவோம். ஆமென் ஆமென். என் தேவன் நல்லவர், என் தேவன் உண்மையுள்ளவர், என் தேவன் மாறாதவர். ஆமென். அவர் துவக்கத்தில் முடிவை அறிந்திருக்கிறவர். ஆமென். அவர் ஆதியம் அந்தமானவர் என்று சந்தோஷமாய் சொல்லுங்க. என் தேவன் பெரியவர், என் தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்லுவோம். ஹalleluya. ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை ஆமென் சத்தமாய் சொல்லி ஸ்தோத்திரங்களை சொல்லுங்க. தேவன் உங்களை சுகமாக்கினார், அவர் சுகமாக்குகிற தேவன் என்று சொல்லுங்க. கர்த்தர் ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தால் அவர் ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை வெற்றி அடைய செய்திருந்தால் அவர் ஜெயத்தை கொடுக்கிற தேவன் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போயிருந்தால் ஆமென் அவர் நல்ல மேய்ப்பரனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுங்க. ஆமென். அதனால உங்கள் அனுபவத்தை ஆமென் கொண்டு நீங்கள் தேவனை ஆராதிங்க. சங்கீதம் 119 நாம் எப்படியாய் வாசிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம். 164 119 164. உமது நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். ஆமென். ஒரு நாளைக்கு 7 முறை 7 தரம் உம்மை துதிக்கிறேன் என்று சொல்கிறார். 175. என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவது, உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாக இருப்பதாக. அவர் சொல்கிறார், என் ஆத்துமா பிழைத்திருக்கிறது எதற்காக? உம்மை துதிப்பதற்காக என்று சொல்லுகிறார். ஆமென். உம்மை துதிப்பதற்காக என் ஆத்துமா பிழைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த காலையில் நாமும் நமக்கு ஜீவனை கொடுத்தது தேவன் எதற்காக? அவரை துதிப்பதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக, அவரை மகிமைப்படுத்தும்படியா, தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும்படியா. ஆமென். ஹalleluya. அதனால் இந்த தேவ பிள்ளைகளை இந்த 3வது நாளில், இந்த உபவாசத்தின் 3வது நாளில், இயேசு மரித்து அடக்கப்பட்ட உயிரோடு எழுந்த 3வது நாளில் பைபிளில் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. அதனால 3வது நாள் பெரிய காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு தேவனை துதிங்க. நாம் ஒரு மனதோடு துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். நாம் ஹalleluya. எங்கள் பரலோகத்தின் தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலைக்காய் நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். கடந்த பகல் முழுவதும் எங்களை பாதுகாத்து நடத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம். ராத்திரி கொடுத்த நல்ல தூக்கத்திற்காக ஸ்தோத்திரம். ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் இந்த நாளை ஆமென் நாங்கள் காண செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அப்பா நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம். அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த ஓய்வு நாளில் காலையில் இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அப்பா இவருடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும், இவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், இவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், இவருடைய வேலை செய்கிற இடங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், இவருடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். அப்பா உம்முடைய நாம மகிமைக்காய், தேவனுடைய சபைக்கு பிரயோஜனம் உள்ளதா இவளை மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே விசேஷமாய் இந்த நாளில் கர்த்தாவே வியாதியா யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ அவள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பரிபூர்ண ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். விசேஷமாய் கால் பாதத்தில் தோள்கள் எல்லாம் தோள்கள் போய் இருக்கிற ஆமென் கஷ்டப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுள்ள இயேசு நாமத்தில் பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும், ஹalleluya சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தாவே மாறாத வியாதிகளால் ஆமென் தீராத வியாதிகளால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஹalleluya. இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். பரிபூர்ண சுகத்தை இயேசு நாமத்தில் கடந்து வரட்டும். நீ சுகமாக்கும் ராஃபா. ஆமென். உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். உம்முடைய பிள்ளைகளுக்கு அதை நீர் வெளிப்படுத்தி கொடுக்கிற நாட்கள்
மக்களாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். நீர் விடுதலை கொடுத்ததற்காக நன்றி கர்த்தாவே. உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். உம்முடைய சமாதானத்திற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சந்தோஷத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் விடுதலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விசேஷமாய் கர்த்தாவே. ஆமென். வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுக்கணுமே. ஆமென். வழிகளை திறந்து கொடுங்க. பண கஷ்டத்திற்கு விடுதலை கொடுத்து பணத்தை சந்திங்கப்பா. ஆமென். சில ப்ராஜெக்டுகள் பாதியில் நிறுத்தி வைத்திருக்கிறது. வீடு கட்டி பாதியில் நிறுத்தி வைத்திருக்கிறது. இப்படிப்பட்டதில் உம்முடைய கரம் இறங்கி வரட்டும். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. இந்த உபவாசத்தின் 3வது நாளில் நீர் ஓர் விசேஷமாக எங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய பிரச்சனைத்தால் எங்களை மூடி மறைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தாவே, இந்த நாளில் ஓய்வு நாளில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உலகம் முழுவதும் ஆராதிக்க ஆமென் ஜனங்கள் கூடி வந்திருக்கிறார்கள். அதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஆன்லைனில் இருந்தாலும் ஆமென், எந்த இடத்திலும் உடைய ஆராதனை நடந்தாலும் அந்த இடத்துல உங்களுடைய வல்லமை கடந்து வரட்டும். ஊழியர்களை உபயோகப்படுத்துங்க. ஆமென். உங்களுடைய ஊழியர்கள் மேலும் உங்களுடைய ஊழியக்காரர்கள் மேலும் உங்களுடைய வல்லமை கடந்து வரட்டும். ஆமென். நீர் விரும்புகிற விதத்தில் ஆமென் உங்களுடைய ஊழியங்கள் இந்த நாளில் நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதிங்க. ஆமென். புதிய ஒரு எழுப்பு ஆமென், புதிய ஒரு அபிஷேகத்தை கொடுங்க. உலகம் முழுவதுமான ஒரு எழுப்புதல் கர்த்தாவை நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் கைகளை ஊற்றி ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவனுடைய பெரிய சமாதானமும் ஆமென், அளவில்லாத சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரட்டும், பெருகி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். விசேஷமாக நம்முடைய ஜபத்தின் மத்தியில் ஆமென், இந்த உபவாச ஜபத்தின் 3வது நாளில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய ஆமென் வசனங்கள் மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 3:4, ரோமர் 11-16, வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம். ஆமென். நீங்கள் ஏதாவது நேற்று பெண்டிங் வைத்திருந்தால் இன்றைக்கு அதை வாசித்து முடித்து விடுங்க. நீங்கள் இன்றைக்கு படுத்து தூங்குவதற்கு முன்பாக இதையெல்லாம் நீங்கள் நிச்சயமாக வாசித்து இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். 3வது நாள் அற்புதங்களின் நாளாய் தேவன் மாற்றட்டும். ஆமென். தேவன் அனுமதித்தால் ஆமென் நாம் ஒரு மனதோடு ஒன்றாய் கூடி நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு நாம் வாசிக்க போகிறது, தியானிக்க போகிறது அப்போஸ்தலர் 12:16. ஆமென். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். உண்மையாக சொன்னால் அவர்கள் பிரமிக்க தேவையானது ஒன்றுமில்லை. காரணம், அவர்கள் பேதுருடைய விடுதலைக்காய் சபை மக்கள் ஒன்றாய் கூடி ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ஆமென். 1வது வசனம், அக்காலத்தில் ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனை யாக்கோபை பட்டயத்தில் கொலை செய்தான். ஆமென். ஆமென். இங்கே ஏரோது ராஜா சபையை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். சபையை துன்பப்படுத்தி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தில் கொலை செய்தான். ஆமென். அதுக்கப்புறம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம் 3:4. ஆமென். பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். ஆமென். பேதுருவை பிடித்து பேதுருவை ஆமென் பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி, எதற்காக? யாக்கோபை கொண்டது ஜனங்களுக்கு ஒரு பிரியமாக இருந்தது. ஆமென். ராஜாவின் மீது ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆமென். அதனால அப்போது ஒரு பேதுருவையும் பிடித்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைத்த அந்த திட்டத்தில் அவர்கள் திட்டம் செய்கிறார்கள். ஆனால் சபை ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார்கள். சபையார் அனைவரும் தேவனை நோக்கி ஊக்கமாய் ஜெபிக்கிறார்கள். எந்த பிரச்சனைக்கும் ஜெபம் விடுதலையாக இருக்கிறது. நாம் எதற்காக ஜெபிக்கிறோம் என்று ஆமென் அப்போஸ்தலத்தில் தேவன் சொல்கிறார், நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாக உங்கள் தேவைகளை தேவன் பிதா அறிந்திருக்கிறார் என்று சொல்கிறார். ஆமென். நம்முடைய தேவைகளை தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே தேவனுடைய சபையில் ஒருவர் உபத்திரவப்படுத்தும் போது, துன்பப்படுத்தும் போது, பயப்படுத்தி இருக்கும் போது அவர்கள் ஜெபிக்கிறது அவருடைய தேவைகளுக்காக அவர்கள் ஜெபிக்கவில்லை. அவர்கள் ஜெபித்தது தேவனுடைய சபைக்காகவும் பேதுருக்காகவும் பேதுருடைய விடுதலைக்காகவும் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஆமென். அவர்கள் ஊக்கத்தோடு தேவனுடைய பாதத்திலிருந்து ஜெபிக்கிறார்கள். ஆமென். ஆமென். நேற்று சொன்ன ஒரு உதாரணம், வடம் இழுக்கும் போது 2 பக்கத்திலும் 2 A B என்ற டீம் இருப்பார்கள். ஆமென். ஏவனுடைய முழு பலமும் கொடுத்து பியை எப்படியாவது நம்முடைய பக்கத்தில் இழுத்து விட வேண்டும் என்று அந்த ஒரு வாஞ்சியோடு அவர்கள் இழுப்பார்கள். அப்போது இழுத்தால் மட்டுமே அவர்கள் ஜெயிப்பார்கள். ஆப்போசிட் டீமை பியை இழுத்து ஏ பக்கம் கொண்டுவார்கள். இதுபோல் அவர்கள் ஊக்கமாய் ஜெபித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு மனதோடு வேறு ஒன்றின் மீதும் அவர்கள் சிந்தையை சிதற விடாமல் மனதை மாற்ற
மட்டுமல்ல, ஆமேன், அவர்கள் ஒரே மனதோடு ஊக்கத்தோடு ஜெபிக்கிறார்கள். ஆமேன். பேதுருவை விட்டு கொடுக்கணுமே, அப்பா பேதுருவை விடுதலை ஆக்கணுமே, பேதுருவுக்கு நேரம் கரத்தை நீட்டி விடுதலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஜெபித்தார்கள். யாக்கோபிலே நாம் வாசிக்கிறோம், நீதிமானின் ஊக்கமான ஜெபம் ஆமேன் மிகுந்த பலம் உள்ளதா இருக்கும். ஆமேன். அது ஆமேன் நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம். ஆமேன். தேவனுடைய பாதத்தில் நாம் அமர்ந்து நீதிமான் ஜெபிக்கும் போது தேவன் ஒரு நாளும் கண்ணை மூடி இருக்க மாட்டார். இவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதும் ஆமேன், இவருடைய வீட்டில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமேன். சிறைச்சாலையில் ஆமேன் ஆமேன் அப்போது தூதன் வந்து நிற்கிறான். ஆமேன். ஆமேன். பேதுருவை விழாவில் தட்டி சீக்கிரமாக எழுந்திரு என்று சொல்லுகிறான். அவன் உடனே அவன் சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது. ஆமேன். அவன் உன் அறையை கட்டி உன் பாதரட்சையை தொடுத்துக்கொள் என்றான். அவன் தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு உன் பின்னே வா என்றான். அல்லேலூயா. அப்படி அவர்கள் தூதன் அவனை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து ஆமேன் இரும்பு கதவண்டில் வந்து அவனை வெளியே கொண்டு போய் ஆமேன் விட்டு போகிறான். அப்போது பேதுருக்கு நினைக்கிறான், ஐயோ என்னை தூதன் வெளியே கொண்டு வந்தான். அதுவரை பேதுருக்கு ஒன்றும் தெரியவில்லை. அவன் அதை சொப்பனம் போல கண்டு கொண்டிருந்தான். ஒருவேளை தேவன் செய்கிற அற்புதங்கள் நம்ம உடனே அறிந்து கொள்ள மாட்டோம். ஆமேன். உடனே அறிந்து கொண்டால் நமக்கு அது ஆச்சரியமாய் மாறும். நாம் அறிந்து கொள்ளாத விதத்தில் தேவன் நமக்கு அற்புதத்தை செய்வார். இவன் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்த பிறகுதான் இவனுக்கு தெரிகிறது, பிசாஸ் ஆமேன் அவன் அவர்களுக்கு கீழிருந்து என்னை விடுதலை ஆக்கினார் என்று. தேவன் ஒரு நாளும் சத்துருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆமேன். சத்துரு நமக்கு விரோதமாக தீமையை கொண்டு வரும்போது தேவன் நமக்கு நன்மை செய்வார். எஸ்தர் ஜெபிக்கிறதை பார்க்கலாம். எஸ்தரும் ஜனங்களும் ஒன்றாய் ஜெபித்த போது ஆமேன் இவர்களுக்கு விரோதமாய் ஆமேன் கட்டளை கொண்டு வர வேண்டும் என்று பார்த்தபோது தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஜபிக்கிற தேவ பிள்ளைகளே, உபவாசத்தோடும் ஜபத்தோடும் இருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஆமேன். சத்துருவின் திட்டத்திற்கு தேவன் நம்மை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார். ஒரு நாளும் தேவன் நம்மை சத்துருவின் கைகளில் விட்டு கொடுக்க மாட்டார். ஆமேன். நாம் பார்க்கும்போது ஆமேன் எஸ்தருடைய ஜனங்களுக்கும் விரோதமாய் ஆமான் ராஜாவிடத்திலிருந்து கட்டளையை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு வருகிறான். ஆமேன். ஆமேன். அவனுடைய விருப்பம் இவ்வளவுதான், எஸ்தருடைய ஜனங்களையும் இந்த பூமியிலிருந்து அழித்து விட வேண்டும் என்று. ஆனால் தேவன் என்ன செய்தார்? தேவன் அதற்கு ஆப்போசிட்டாய் செய்தார். உபவாசிக்கிறீர்கள் ஆமேன் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து உபவாசத்தை ஜபிக்கிற தயாரான போது தேவன் பிரமிக்கத்தக்க விதத்தில் அற்புதத்தை செய்தார். இந்த நாளிலே உபவாசத்தை ஜபித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் பார்க்க போகிற விடுதலை, நீங்கள் கேட்க போகிற விடுதலை பிரமிக்கத்தக்க விதமாக இருக்கும். ஆமேன். இதுவரை பார்க்காத, இதுவரை கேட்காத, இதுவரை சிந்திக்காத அற்புதங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஆமேன். அது நம்பிக்கைங்க, அது விசுவாசிங்க. ஆமேன். இங்க பேதுருக்காய் ஆமேன் சபை ஜபித்துக் கொண்டிருக்கும் போது என்ன நடக்கிறது? ஆமேன். ஆமேன். பேதுரு ஆமேன் வாசல் கதவை வந்து நிற்கிறான். இவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற வாசலில் வந்து ஆமேன் வாசல் கதவை தட்டின போது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் வந்து ஒற்றி கேட்க வந்தாள். ஆமேன். அவர் பேதுரு சத்தத்தை அறிந்த போது, நான் பேதுரு, நான் தேவன் என்னை விடுதலை ஆக்கினார் என்று சொன்ன போது ரோதைக்கு புரிந்தது பேதுரு வந்திருக்கிறார் என்று. சந்தோஷத்தில் ஓடி அவரிடத்தில் சொல்லுகிறார். பத்துரு வெளியே வந்து நிற்கிறார். பத்துரு சத்தத்தை கேட்ட சந்தோஷத்தில் கதவை திறவாமல் உள்ளையோடு பேதுரு வாசலுக்கு முன்பு நிற்கிறார் என்று அறிவித்தாள். ஆமேன். அந்த ஜெபித்த கொண்டவருடைய மறுபடியை நீங்கள் கேளுங்க. ஆமேன். அவர்கள் சொல்கிறார், நீ பிதற்றுகிறார் என்று சொல்கிறார்கள். இவர்கள் ஜெபித்தது மட்டும் அல்லாமல் இவர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தது. ஆமேன். அவளுக்கு தெரியும், இது ராஜாவுடைய கட்டளை, இது ராஜாவுடைய திட்டமா இருக்கிறது. ஆமேன். அவனுடைய கை கால்களை சங்கிலிகளால் கட்டி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அதிலிருந்து ராஜாவை தவிர வேறு யாரும் அவனை வெளியே கொண்டு வர முடியாது என்று அவளுக்கு தெரியும். அதனால இவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் ஆமேன் பேதுரு வந்திருக்கிறார் என்று சொன்ன போது நீ பிதற்றுகிறார் என்று சொல்லுகிறார். அப்போது அவர்கள் அவன் தூதனா இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளே, ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, உபவாசத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த 3வது நாளிலே ஆமேன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை இதுதான். ஆமேன். பிரமிக்கத்தக்க விடுதலையே ஆமேன் மனசிலோ ஆமேன் நம்முடைய சிந்தனையிலோ இதுவரை நினைக்காத அற்புதத்தை தேவன் நமக்காக செய்ய போகிறார். ஆமேன். நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது லீகல் ஆத்தரைசேஷன் நாம் தேவனுக்கு கொடுக்கிறோம், அவர் அற்புதங்களை செய்யும்படியாக. இந்த நாளில் உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும், உங்கள் வேதனைகள் எதுவாக இருந்தாலும், உங்களுக்கு முன்பாக நிற்கிற மலைகள் எதுவாக இருந்தாலும் ஜபத்தோடு முன்னேறி போங்க. ஆமேன். பேதுரு வந்து தட்டினது போல உங்களுடைய வாசலுக்கு முன்பாக நீங்கள் ஆமேன் பதில்கள் வந்து தட்டுகிற நாட்களாய் மாறட்டும். பிரமிக்கத்தக்க விதத்தில் ஆமேன் பதில்கள் உங்களுடைய வாசல் படியில் வந்து ஆமேன் தட்டுகிற நாட்களாய் இது மாறட்டும். ஜபிக்கிற தேவ பிள்ளைகளுக்காய் ஆமேன் ஜெபத்திற்கு ஆமேன் பதில் தேடி வந்தது போல இந்த
நாளில் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஜெபத்திற்கு பதில் போஸ்ட்மேன் வந்து உங்களுடைய வீட்டிற்கு முன்பை பெல் அடிப்பது போல இந்த நாட்களிலே ஆமென் உங்கள் வாசலுக்கு நேராய் வந்து உங்களுடைய அற்புதங்கள் உங்கள் பதிலுக்கு வந்து நிற்கட்டும். தைரியமாய் ஜெபிங்க, வேதனைப்படாமல் ஜெபிங்க, சந்தோஷமாய் ஜெபிங்க, விசுவாசத்தோட ஜெபிங்க. உபவாசத்தில் தேவனுடைய பிரச்சனத்தில் அதிக நேரம் செலவு பண்ணுங்க. பிரமிக்கத்தக்க பதில்களை தேவன் உங்களுக்காய் கொடுப்பார். we are shining we are shining we are shining by the power of Holy Spirit. God bless you, God bless you, God bless you. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்கட்டும். விசுவாசிங்க. ஆமென். பிரமிக்கத்தக்க ஆமென் விதத்தில் தேவன் நமக்கு பதில் அனுப்புவார். God bless you, God bless you, God bless you.